ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. நம்ம தமிழக அரசு விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்க போறாங்க. அது யார் யாருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு விவசாயிகள், அதாவது ஆடு மாடு கோழி வளர்க்கும் விவசாயிகள், அது போக மீன் பண்ணை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணணும் ஆர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே வட்டியில்லா கூட்டுறவு கடனா 1500 கோடியை தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க. நம்ம தமிழக அரசு அந்த 1500 கோடியுமே விவசாயிகள் பயன்பெறும் வகையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023-24 ஆண்டுக்கான வேளாண் மற்றும் உழவர் நலவாரிய கோரிக்கை அடிப்படையில தமிழக அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த மீன் வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் எல்லாருக்கும் 1500 கோடி வட்டியில்லா கடன் கூட்டுறவு சங்கம் மூலமா வழங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்கள யாருக்காவது வட்டி இல்லாமல் லோன் வேணும் அப்படின்னா இந்த திட்டம் மூலமா நீங்க பயனடைஞ்சுக்கலாம். கால்நடை விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பொருந்தும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தமிழக வேளாண் துறை அமைச்சர் மீன் வளர்ப்பு அதுபோக பிற கால்நடை வளர்ப்புக்காக பணம் ஒரு தடையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மக்களுக்காக கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு வங்கியில போய் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்து தமிழக அரசு மூலமா கிடைக்கிற வட்டியில்லா கடனை வாங்கி மக்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வட்டியில்லா கடனை பத்தி ஏதாவது சந்தேகம் இல்ல விளக்கம் தேவைப்படுது அப்படின்னா தெளிவான விளக்கத்துக்கு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியை அணுகி இதை பத்தி நீங்க முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வேளாண் கடனை பொறுத்த வரைக்கும் 2 வகையா இருக்கும். ஒண்ணு புதுசா நீங்க கால்நடை அல்லது மீன் வளர்ப்பு தொழில ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான கடன் வாங்குறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி விவசாயிகளா இருந்து மீன் வளர்ப்பு கால்நடை வளர்ப்புலாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக எங்களுக்கு கடன் தேவைப்படுது அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்கும். அதுல நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஆல்ரெடி வேளாண்மை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு இந்த கூட்டுறவு வங்கியை நீங்க அணுகலாம். இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தொழில்களை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா நேரடியா கூட்டுறவு வங்கியை அணுகி அவங்க என்ன டீடைல்ஸ் எல்லாமே கேட்கறாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிட்டு நீங்க இந்த லோனுக்கு அப்ளை பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஃபைனலி இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும்.